இந்த கபடியில் நாங்கள் இருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் கபடியை பற்றி உங்களுக்கு விளையாட்டை பற்றி கொடுக்கணும்னு சொன்னால் அது எங்கள் அப்பா தான் காரணம். புரிஞ்சா? அவங்க நினைவு நாள் எங்கள் அப்பா கொடுக்குறாங்க சாப்பாடு. எங்கள் அப்பா வந்து எப்படின்னா, யாருக்கும் இந்த உலகத்தில் சாப்பாடு பசியில் இருந்தால், எங்கள் அப்பா ரொம்ப பசியிலையும் வறுமையில் இருந்தாள். பசின்னா எங்கள் அப்பாவுக்கு என்னன்னு தெரியும். புரிஞ்சா? என் வீட்டில் நான் சின்ன பிள்ளையில் உங்களோட சின்ன பிள்ளையில இருக்கும்போதே எங்கள் அப்பா யாருக்கு பசிக்குனாலும் வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. புரிஞ்சா? அதை எங்கள் ஊரில் எங்களுக்கு நான் ஒரு சமூகத்தில் இருக்கேன். இந்த சமூகம் இன்னொரு சமூகமும் இங்கே இருக்குது. நிறைய கஷ்டப்பட்ட சமூகம் இருக்குது. இந்த கஷ்டப்பட்ட சமூகத்துக்கு வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. வேலைக்கு வந்தால் கூட எங்கள் அப்பா அவங்கள தான் வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் வேண்டியதை கொடுப்பாங்க. சாதாரணமாக எங்கள் ஊரில் ஒரு வேலைக்கு எங்கள் வீட்டில் விவசாயம் நடக்கும். அப்போ ஒரு வயல் அறுவடை நடக்கும். அந்த வயல் அறுவடை நடக்க வந்திருக்கவங்க யாராக வந்திருந்தா கூட அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா கஞ்சி கொடுப்பாங்க. பழைய காலத்தில் கஞ்சி இருக்குல்ல, பானையில் கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. எங்கள் அப்பா மட்டும் சாப்பாடு வச்சு தான் கொடுப்பாங்க. அதான் சிக்கன் மட்டன் எடுத்து தான் கொடுப்பாங்க. அவன் சாப்பிட்ருக்க மாட்டான், அவன் வீட்டில் நினைச்சிருக்க மாட்டான், நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டான். நல்ல சாப்பாடை நாம் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள். அது எனக்கு அந்த உணர்வு தான் எனக்கு நினச்சி இருக்குது. இப்போ நினச்சிருக்கு உங்களுக்கு செயல்பட வச்சுருக்கு. விளையாட்டுன்னா எங்கள் அப்பா ஒரு ரசிகன். எங்கள் அப்பா பிளேயர் கிடையாது, ஒரு ரசிகன். அவ்வளவு இடத்துக்கும் போவாங்க மேட்ச் நடக்கிற இடத்துக்கு. உங்கள் அப்பா இந்த பையனுக்கு அப்பாலாம் பார்த்தேன், அவர் விளையாடுற ரசிகன். அப்போ அவருக்கு பிள்ளைகள் நல்லா விளையாட உணர்வில் இருப்பீங்க நீங்கள். ஏன்னா எங்கள் அப்பா அந்த உணர்வை எனக்கு ஊட்டிட்டாங்க. புரிஞ்சா? அப்புறம் உங்ககிட்ட பாவப்பட்டவங்க கஷ்டப்பட்டவங்ககிட்ட எப்படி இருக்கணும், எப்படி வாழணுங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. புரிஞ்சா? நிறைய எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தது நிறைய. அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டுறவே செய்யாத, அடுத்தவன் பொருளுக்கு என்ன செய்யாத. எவ்வளோ எங்கள் அப்பாவுக்கு கிடைச்ச சொத்து, எவ்வளோ பெரிய சொத்து. ஒரு கொள்ளியத்த சொம்புலேருந்து கிடைச்ச பிறகு கூட, கொள்ளியத்த சொம்புனா தெரியுமில்ல, வாரிசு இல்லாமல் போகும்ல. அந்த சொத்தை எங்கள் அப்பாவுக்கு அது பொம்பளை வாரிசு. எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் இல்லை எங்கா வந்து நீ என்னை கூட்டிகிட்டு வா, எல்லாம் உனக்கு பேரில் எழுதி வைக்கின்னு சொன்ன பிறகு கூட எங்கள் அப்பா என்ன செய்யலை, அது எனக்கு தேவையில்லை, உங்கள் சொத்து எனக்கு தேவையில்லை, உங்கள் சொத்து யாருக்கு தேவை, ஆண் வாரிசு உங்களுக்கு சொக்கார மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு இருப்பாங்களா, பங்காளி இருப்பாங்களா, அந்த பங்காளிக்குள்ள சொத்து, அந்த சொத்து எனக்கு வந்துன்னா என் பிள்ளைகளுக்கு பாவம் பிடிச்சிட்டு போன்னு நினச்சி ஒரு ஆள். அப்படி சொத்தை வாங்கிருப்பேன், நான் பெரிய கோடீஸ்வரனா இருப்பேன். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லைன்ட்டாங்க. அப்படியே அடுத்தவன் பொருளுக்கு ஆசை கொடுக்கக்கூடாது. பசியினுடைய அருமையை தெரிஞ்சவங்க. எங்கள் வீட்டில் சாப்பாடுன்னா நிறைய கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா எனக்கு. எங்கள் அப்பா நல்லவரா கெட்டவராங்கிறது இன்னொரு ஆங்கிள். ரெண்டும் அவர்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டும் இருக்குது. நான் நல்ல விஷயங்களை மட்டும்தான் அங்கேருந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அதை மாதிரி ஒரு பேரண்டாக அந்த விளையாட்டு நம்ம பிள்ளையருக்கெல்லாம் எல்லா அப்பாக்களுக்கு தான் சொல்கிறேன், ஒரு ரோல் மாடலாக இருங்க. பிள்ளைகளை உங்களை நல்லா பார்ப்பாங்க, நல்லா வாட்ச் பண்ணுவாங்க. சின்ன வயசில் நான் 20 வயசுக்கு முன்னாடி நான் அறிஞ்ச விஷயத்தை வச்சு தான் இப்போ இந்த உங்களுக்கெல்லாம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அதை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா செஞ்ச செயல்களை வச்சு இந்த சமூகத்துக்கு எங்கள் அப்பா நான் பார்க்கும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா எங்கள் அப்பா மிகப்பெரிய வறுமையில் இருந்தாலும், ஆக்சுவலாக பிறப்பால் எங்கள் அப்பா இப்போ பிறக்கும்போது எங்கள் தாத்தா குதிரையோடு இருந்திருக்காரு, இல்லை வீரனாக இருந்திருக்காரு. ஆனால் எங்கள் அப்பா 9 வயசில் இழந்துட்டார். ஆக்சுவலாக இறக்கும்போது மிகப்பெரிய வறுமை. இறக்காது, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. 3 நேரத்துக்கு தான் சாப்பிட்டாங்க. 3 சகோதரி, ஒரு சகோதரன், அவர் பிரம்மச்சாரி, பெரிய பேடன். ஒரு 14-15 வயசில் அவங்களே சின்ன தேங்காய் கணக்கு எழுத போய் அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு தனியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு நண்பர்கள். அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணி அப்புறம் கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3 சகோதரிகள் கல்யாணம் பண்ணி கொடுத்து, அந்த 3 சகோதரிகள் குழந்தைகளுக்கு எல்லாம் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து, அவங்க நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் கலந்துக்கிட்டு இருந்த ஆள் எங்கள் அப்பா.
அப்போ நம்ம அந்த டைமில் பார்க்குறோம் எங்கள் அப்பா என்னெல்லாம் செஞ்சாங்க, யாருக்கெல்லாம், என் குடும்பத்துக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க. ஏன்னா எங்களை தாண்டி நான், என் தங்கச்சி, எங்கள் தம்பி, அதை தாண்டி இந்த வேறு உறவுகளுக்கு எங்கள் அப்பா என்ன செஞ்சான்னு பார்க்குறேன். அதான் அவங்க எங்கள் அப்பா சமூகத்தை தாண்டி இருந்திருக்காங்க. அதை விட இன்னும் அதை தாண்டி இந்த ஊர் உலகம்னு சொல்லி இந்த சமூகத்துலேயும் இருந்திருக்காங்க. பசின்னு யார் வந்தாலும் கொடுக்கக்கூடிய ஆள் ஒன்று, படிப்புக்குனாலும் ஹெல்ப் பண்ணி கேட்டால் ஹெல்ப்பும் கொடுக்கக்கூடிய ஆள். படிப்புக்குன்னு ஒரு எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, இந்த பக்கத்து தெருலேருந்து ஒரு பொண்ணு வந்து எங்கள் அப்பாட்ட ஹெல்ப் கேட்டு அப்பா இல்லாத குழந்தை படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா படித்து பிகாம் படித்து டீச்சராக இருக்காங்க. எனக்கு மகளுக்கு நான் வந்து 12th படிக்கும்போது சின்ன கன்ஃபியூஸ் ஆச்சு. அவள் மெடிக்கல் போகணுன்னு சொன்னோம், இன்ஜினியரிங் போகணுன்னு சொன்னோம். அவள் கட் ஆஃப் 95 மார்க் மேலே உண்டு. அப்போவே மெடிசன் கட் ஆஃப் 97. அப்போ இன்ஜினியரிங் கட் ஆஃப்லாம் வந்த பிறகு கூட நான் வந்து அவள் யோசிச்சுட்டு வேறு ஏதாவது சூஸ் பண்ணுவோமான்னு கேட்கும்போது அவங்க பிகாம் படிச்சிருந்தாங்க. இப்போ அவங்கக்கிட்ட கொண்டு என் பிள்ளை ஒரு மாதம் நீ பிகாம்னு என்ன, அக்கௌண்டன்ஸ் என்ன நீ கொஞ்சம் பாரு, நம்ம சிஏக்கு போக முடியுமா, படிக்க வேணும் வாய்ப்பு இருக்கான்னு கொண்டு கொடுக்கும்போது அவங்க தான் எவ்வளோ வந்து ஒரு மாதம் அவங்க கிளாஸ் எடுத்தாங்க. அவங்க கிளாஸ் எடுக்கல. அப்போ ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பாவுக்கு உணர்வு அந்த டீச்சர் வழியாக என் மகளுக்கு கொடுக்கப்பட்டு என் மகள் இப்போ சிஏ புக்கு. அப்போ படிப்பு அது அதான் ஒரு உணர்வுங்கிற, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல எங்கள் அப்பா வச்சது எனக்கு மகளுக்கு கிடச்சிருக்கு. இதை மாதிரி தான் நீங்களும் எல்லாம் எங்கே உதவி செஞ்சாலும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு இந்த புண்ணியமும் ஏதாவது செஞ்சு சேரும். ரொம்ப ஒரு எலாபரேட்டாக இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய ஆள் எங்கள் அப்பா. அதனால தான் சொல்ல வந்தேன், நிறைய இந்த மாதிரி விஷயங்களில் நாங்கள் குடும்பத்தில் கூட எங்கள் அப்பா திருப்பி ஒரு டவுன்ஃபால் வருது. இந்த டவுன்ஃபால் வரும்போது நான் மூத்தவன், எங்கள் தம்பி இளையவன். அவன் தம்பி காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான், நான் அப்பாயின்மெண்ட் தேர்ட் இயர் படிக்கிறேன். அப்போ எங்கள் அப்பா அந்த குடும்ப சூழல் அவ்வளோவுமே, இந்த குடும்பத்தில் வரவு செலவு கணக்கு எல்லாமே எங்கள் தம்பிகிட்ட கொடுக்குறாங்க. ஒரு மூத்தவன் இருக்க ஒரு இளையவன்ட்ட ஃபுல் வரவு செலவு. எங்கள் அப்பாவே காசு லட்சக்கணக்கில் காசு பார்த்தாலும் திருப்பி தம்பிகிட்ட மகன்கிட்ட கொடுத்துட்டு மகன்கிட்ட இருந்து கணக்கு வாங்கி செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் எந்த தவப்பனுக்கும் வராது. இந்த மாதிரி உலகத்தை ரொம்ப முன்னோட்டு இடத்துல பார்த்தாலும் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த அவங்ககிட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ சின்ன வயசில் பாய்ச்சி வந்துக்கிட்டே இருந்தது. விளையாட்டு பையன் மரம் டீம் ஆரம்பிக்கும்போது பசங்கள்லாம் சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும் எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வீட்டில் சமைச்சு டீம் போகும்போது ஒரு கட்டு கட்டி மொத்தமாக ஒரு 10, 20, 15 பேக்கெட்டில் கட்டி சாப்பாடை கொடுத்துருவாங்க. எல்லோரும் சாப்பிட்றது. விளையாட போகிற பசங்களை எங்கள் வீட்டில் சாப்பாடு கட்டிக்குவாங்க. அதான் ஒரு உணர்வு தான் எங்கள் அப்பாட்ட இருந்தே தவிர, அந்த உணர்வு எனக்கும் வந்தனால தான் நான் இப்போ இவங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் கற்றுக் கொடுக்க முடியுது, ஏதாவது பண்ண முடியுது. இன்னும் இதை தாண்டி நம்ம பார்த்தோன்னா எங்கள் அப்பா ஒரு ராட்டெல்லாம் வச்சுருந்தேன், கயிறு திரிக்கு தேங்காய் பிஸ்னஸ். இப்போ அவங்கள லேபரே இப்போ 100 பேர்கிட்ட உண்டப்போ எங்கள் அப்பாவுக்கு விவசாயம் பண்ணக்கூடிய ஆள். அவங்களெல்லாம் ஒரு நல்ல நாளில் கூப்பிட்டு அவங்களுக்கு துணியெல்லாம் எடுத்து கொடுத்து காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து வீட்டில் அந்த மாதிரி கொடுத்துக்கும் நான் பார்க்குற ஆள். எங்கள் தெரு நாங்கள் இந்த வீடில் எங்கள் வீடு பெரிய வீடு தான். எங்கள் வீடு முன்னாடி தெருவில் இருந்தது. தெருவில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க அந்த இடத்துல. அப்போது ஒரு தீபாவளி பண்டிகைன்னா எங்கள் அப்பா சிவகாசிலேருந்து பட்டாசு வாங்க எனக்கு மட்டும் இல்லை, அந்த தெருவே வெடிக்கணும்னு நினச்சி சந்தோஷப்படுற ஆள். அந்த சந்தோஷங்கள் தான் எனக்கு நம்ம மட்டும் சுயநலமாக இருக்கக்கூடாது, இந்த சமூகத்துக்காக எதாவது பண்ணணுங்கிற உணர்வு வந்தது காரணம் எங்கள் அப்பா தான்.